ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெசன்ட் டே கிச்சன் அப்ளையன்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கிச்சன் அப்ளையன்சஸை எப்படி பிளான் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதுன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிச்சன் அப்ளையன்சஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கிச்சன் அப்ளையன்சஸ்க்கு கொடுக்க வேண்டிய பவர் சோர்ஸஸ். ஸோ பவர் சோர்ஸஸ் பிளான் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுதான் அந்த கிச்சன் அப்ளையன்சஸை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோன்றதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக அமைய போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் சோர்ஸஸ் என்ன டைப் ஆஃப் அப்ளையன்சஸ்க்கு எந்த மாதிரியான பவர் சோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அண்ட் தென் அதோட டிஸ்டன்சஸ் எங்கே வைக்கலாம், ஹைட் எங்கே வைக்கலான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் கிச்சன் அப்ளையன்சஸ் அண்ட் அதுக்கு என்ன டைப் ஆஃப் சாக்கெட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணுன்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபியூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் யூ கேன் கன்சிடர் ஈவன் அஸ் ஒரு ப்ரொஃபஷ்னல் டிப்ஸ் ஃபார் இன்ஸ்டாலிங் சாக்கெட்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா, ஜென்ரலி நம்ம பேக் ஸ்ப்ளாஷில் சாக்கெட்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது மோஸ்ட்லி கிச்சன் கவுண்டர் ஸ்லாப்லேருந்து ஒரு 6 இன்ச்சஸாவது மினிமம் ஹைட்டில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ சாக்கெட்டோட பேஸ் பிளேட், அதாவது பேஸ் அட்லீஸ்ட் 6 இன்ச்சஸ் ஃப்ரம் த கவுண்டர் டாப், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 12 இன்ச்சஸ் ஹைட்டில் நீங்கள் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் ரொம்ப கம்மியான ஹைட்டில் நீங்கள் வச்சுட்டாலோ இல்லை ரொம்ப ஜாஸ்தியான ஹைட்டில் வச்சுட்டாலோ அதுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பிளான் பண்ணும்போது 6 to 12 இன்ச்சஸ் அந்த சாக்கெட்டோட பேஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கிச்சனில் ஹாப் பக்கத்தில் ஆர் சிங்க் பக்கத்தில் நிறைய பேர் பை மிஸ்டேக் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸு இல்லை எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பவர் சோர்ஸஸ் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா ஒரு ஹாபாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிங்காக இருக்கட்டும்னா அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 12 இன்ச்சஸ், இதை நீங்கள் லெஃப்ட் சைட் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, ரைட் சைட் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 12 இன்ச்சஸ் ஃப்ரம் த ஹாப் ஆர் சிங்க் நம்ம ஒரு அந்த எலக்ட்ரிக்கல் சோர்ஸை தள்ளி ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதனால் நிறைய சேஃப்டி அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ மினிமம் அந்த 12 இன்ச்சஸ் கேப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்போவுமே பிளான் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னென்ன அப்ளையன்சஸ் நம்ம ஃபிக்ஸ்டாக வைக்க போகிறோம், அண்ட் தென் என்னென்ன மூவபிள் அப்ளையன்சஸ் இருக்க போகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபிக்ஸ்ட் அப்ளையன்சஸ்னால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹாப், சிம்னி, அண்ட் தென் ஃப்ரிட்ஜ், ஈவன் டிஷ் வாஷர். ஸோ இந்த மாதிரி அப்ளையன்சஸ்லாம் நம்ம கிச்சனில் இருக்க போகுது அப்படின்னா இதெல்லாமே மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி அப்ளையன்சஸ் எங்கெங்கே வரப்போகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணோன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் அகெயின் மோரோவர் இந்த ஃபிக்ஸ்டு அப்ளையன்சஸோட எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் பவர் பாயிண்ட்ஸ் நீங்கள் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த அப்ளையன்சஸ் மூவ் ஆக போகிறது இல்லாததுனால ஸோ அதோட பவர் சாக்கெட் மட்டும் அது பின்னாடி நீங்கள் கொடுத்துட்டு, அண்ட் அகெயின் அதோட ஸ்விட்ச் நீங்கள் ஏதாவது ஒரு காமன் வாலில் நீங்கள் ஈஸியான ஆக்சசபிளான இருக்க இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் எவ்ரி டைம் நீங்கள் இந்த அப்ளையன்சஸ்லாம் ஆன் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்விட்ச் அந்த அப்ளையன்சஸ் பின்னாடியே இருந்துச்சுன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, சாக்கெட் மட்டும் அது பின்னாடி பிளான் பண்ணிவிட்டு, அந்த அப்ளையன்ஸ் பின்னாடி பிளான் பண்ணிவிட்டு அதோட ஸ்விட்ச் நீங்கள் ஒரு காமன் லொக்கேஷனில் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். ஸோ தட் இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஆக்சசிபிலிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அகெயின் மோரோவர் நீங்கள் எனி டைம் அதை ஆக்சஸ் பண்ணணும் இல்லை பவர் சோர்ஸ் கட் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு தடவையும் அந்த எக்யூப்மெண்ட்டை அப்ளையன்சஸை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் தென் நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் பவர் சோர்ஸஸ் போடணுன்ற டவுட்டில் இருக்கீங்க. மேபி எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக் ஸ்ப்ளாஷில் ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் பவர் சோர்ஸஸ் கொடுக்கணுன்ற ஒரு டவுட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பவர் சோர்ஸஸ் நீங்கள் கொடுத்துடுங்க. ஏன்னா பிகாஸ் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அதில் இன்னொரு அடிஷ்னலான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஆட் பண்ணுறது ஃப்யூச்சரில் அப்படின்றது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ இப்போ இன்றைக்கி ப்ரெசன்ட் டேயில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளையன்சஸ் நியூ டைப்பில் வந்துட்டுருக்கு அண்ட் நிறைய அப்டேட்ஸோடு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் நம்ம
எத்தனை அப்ளையன்சஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுவோன்றது நம்மளால் இன்றைக்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் மேபி சம் அப்கிரேட்ஸ் கூட வரலாம். ஸோ அதனால் நம்ம அப்ளையன்சஸ் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை நியூ அப்ளையன்சஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிஷ்னல் பவர் சோர்ஸஸ் பிளான் பண்ணிவிடுங்க. ஏன்னா பவர் பாயிண்ட்டே இல்லாமல் நீங்கள் பின்னாடி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னல் பவர் சோர்ஸ் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அப்ளையன்சஸ் ஆட் ஆன் பண்ணும் போதோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ்டாக இருக்க எலக்ட்ரிக்கல் கிச்சன் அப்ளையன்சஸோட எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணலான்றதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹாபை பற்றி பேசலாம். ஹாப் வந்து ஜென்ரலி வந்து இப்போ நிறைய பேர் பில்டின் ஹாப் வாங்குகிறாங்க. ஸோ பில்டின் ஹாப்ன்னும் போது அந்த கன்சில்டு கவுண்டர் டாப் மேலே நம்ம வச்சு ப்ளேஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து லைக் இக்னைட்டருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் தேவைப்படுது. ஸோ பேசிக் வெர்ஷன் ஆஃப் ஹாப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5 ஆம்பியர் பவர் பாயிண்ட் இருந்தாலே போதும். பட் ஆனால் லைக் நீங்கள் ஹையர் வெர்ஷன் ஆஃப் ஹாப் போகிறீங்க, இல்லை ஒரு பிகர் குக்கிங் ரேஞ்ச் மாதிரி எல்லாம் போகிறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஒரு 15 ஆம்ஸ் தாண்டி ஒரு 20 ஆம்ஸ் வரைக்கும்லாம் கூட பவர் பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் ஹாப் நீங்கள் போக போகிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அந்த பவர் பாயிண்ட்டை நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். செகண்ட் அப்ளையன்சஸ் பார்த்தீங்கன்னா லைக் சிம்னி வந்து அகெயின் ஒரு உங்களுக்கு 5 ஆம்ப் பவர் பாயிண்ட் இருந்தாலே போதும். மோஸ்ட்லி வந்து சிம்னியோட பவர் பாயிண்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த 7 ஃபீட் ஹைட், அதாவது அப்பர் கேபினெட்டுக்கு மேலே ஒரு 2 or 3 இன்ச்சஸ் நீங்கள் விட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டையும் அழகாக கன்சில் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் தேர்டு இருக்க அப்ளையன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற அப்ளையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் அப்ளையன்ஸாக இருக்கிறது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர் ஃப்ரிட்ஜ். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு அகெயின் லைக் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரிட்ஜஸ் வந்து 5 ஆம்ப் பவர் பாயிண்ட்லேயே ஒர்க் ஆகும். பட் சம்டைம்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்ஜ் அதிகமாக தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து 15 ஆம்ப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பவர் சோர்ஸ் நீங்கள் எப்போயுமே ஃப்ரிட்ஜுக்கு கொடுத்து வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ் பிளான் பண்ணும்போது நீங்கள் ஒரு 15 ஆம்ப் பவர் பாயிண்ட்டே பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் அகெயின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபிக்ஸட் அப்ளையன்சஸ் பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு மைக்ரோவேவ் அவன், அதாவது பில்டின் அவன் ஆர் ஓடிஜி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ மைக்ரோவேவ் அவன் பில்டினாக இருக்கும் போது நீங்கள் அகெயின் அதுவும் ஃபிக்ஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அகெயின் ஒரு 15 ஆம்ப் பவர் பாயிண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஈவன் ஃபார் ஓடிஜி. ஸோ மைக்ரோவேவ் அவன் பில்டின் அவனுக்கு வந்து நீங்கள் அதுக்கு பேக் சைடில் தான் பவர் சோர்ஸ் பிளான் பண்ணுவீங்க. அது அகெயின் உங்களோட ஹைட் வந்து ஃபங்க்ஷனலாக உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹைட்டாக இருக்கும்னு நீங்கள் அதை பிளான் பண்ணி கூட நீங்கள் அந்த பவர் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் ஒரு 4 feet to 5 feet ஹைட்டில் நீங்கள் அந்த பவர் பாயிண்ட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் அடுத்த ஒரு ஃபிக்ஸ்ட் அப்ளையன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபையர். ஸோ வாட்டர் ப்யூரிஃபையர்னு வரும்போது அதுக்கு வந்து மோஸ்ட்லி 5 ஆம்ப் பவர் பாயிண்ட்டே போதும். அண்ட் அகெயின் இதுலேயும் வந்து ஒரு 2 types ஆஃப் வாட்டர் ப்யூரிஃபையர் இப்போலாம் வருது. ஸோ வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்தது வந்து என்னென்னா லைக் அப்பர் கேபினெட்லேயே ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற வாட்டர் ப்யூரிஃபையர் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து நிறையா அண்டர் மவுண்ட் வாட்டர் ப்யூரிஃபையர்ஸும் வருது. ஸோ அண்டர் மவுண்ட் வாட்டர் ப்யூரிஃபையரில் போகிறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிங்க்குக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட்டு அதுக்காக கொடுக்க வேண்டியது இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து லைக் மோஸ்ட்லி லைக் இன்றைக்கி ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ஃபிக்ஸட் அப்ளையன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர். ஸோ டிஷ் வாஷர் அகெயின் அதுக்கு கண்டிப்பாக ஒரு 15 ஆம்ப் பவர் சோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் டிஷ் வாஷர் ப்ளேஸ் பண்ணும் போது அகெயின் க்ளோசஸ்ட் டு சிங்க் நீங்கள் அதை பிளான் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் ஈஸியாக இருக்கும். லைக் அந்த வெசல்ஸ் லோட் பண்ணுறது அன்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது இந்த 15 ஆம்பை வந்து நெக்ஸ்ட் டு சிங்க் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அகெயின் கவுண்டர் டாப்க்கு கீழே அகெயின் ஒரு 3 inches ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் அது பிளான் பண்ணிங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்கும்போது உங்களுக்கு டிஷ் வாஷர் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனில் மூவபிள் அப்ளையன்சஸ். ஸோ மூவபிள் அப்ளையன்சஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மூவபிள் அப்ளையன்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டர்ஸ், அண்ட் தென் வாட்டர் கெட்டில், அண்ட் தென் இப்போது லைக் ஏர் ஃப்ரையர், பிளெண்டர்ஸ், அண்ட் தென் காஃபி மேக்கர்ஸ், ஜூஸஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளையன்சஸ் வந்துகிட்டே இருக்குது.
அண்ட் அகெயின் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இப்போ ஒரு நியூவான அப்ளையன்சஸ் நாளாக ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்பவுமே கிச்சனில் மூவபிள் அப்ளையன்சஸ் பிளான் பண்ணும்போது லைக் அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஸ்டோரேஜோடு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் வந்து கூட சொல்லியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் வந்து மூவபிள் அப்ளையன்சஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜில் நீங்கள் வச்சுருக்கும் போது உங்களுக்கு அதிகமான கவுண்டர் டாப் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி எப்பயுமே பிளான் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மூவபிள் அப்ளையன்சஸ் பார்த்திங்கன்னா லைக் 5 amp பவர் சோர்ஸஸ்லேயே ஒர்க் ஆகும். பட் ஜென்ரல் சஜஷன் இஸ் லைக் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 15 amp பவர் சோர்ஸே நீங்கள் கொடுத்துட்டு அண்ட் அகெயின் லைக் மல்டிபிள் ப்ளக் பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியாமல் லைக் ஃபியூ அப்ளையன்சஸ் வந்து உங்களுக்கு 15 amp பவர் சோர்ஸஸ் வரைக்கும் தேவைப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஈவன் ஃபார் மூவபிள் அப்ளையன்சஸ்க்கும் முடிஞ்சால் நீங்கள் 15 amp பவர் சோர்ஸஸே வந்து பிளான் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண கிச்சன் அப்ளையன்சஸும் அண்ட் அதற்கான லைக் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பேசினதும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் கிச்சன் டிசைன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா லைக் கிச்சன் டிசைன் பண்ணும்போது லைக் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய ப்ரெசன்ட் ட்ரெண்ட்ஸ் பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த வீடியோவை நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as well. Thank you so much guys.